திருச்சியிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயகோபால் நம்மோடு இணைந்திருக்கிறார். விஜயகோபால், திருச்சியை பொறுத்தவரையில் எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, மிகவும் பிரதானமாக கருதப்படக்கூடிய திருச்சி மக்களவைத் தொகுதி தேர்தலானது இன்னும் சிறிது நேரத்தில் சரியாக 7 மணி அளவில் துவங்கப்பட உள்ளது. நாம் நின்று கொண்டிருப்பது திருச்சி மாநகரத்தில் உள்ள தில்லைநகர் மக்கள் மன்றம். இந்த பகுதி திருச்சி மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு, மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை என்று மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் மொத்தம் 15,58,985 வாக்காளர்கள் உள்ளன. இந்த வாக்குப்பதிவு மையங்கள், இந்த வாக்காளர்களுக்காக இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1665 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மொத்தம் 35 பேர். பிரதான வேட்பாளர்களாக மதிமுக சார்பில் துரை வைகோவும், அதிமுக சார்பில் கருப்பையாவும், அமமுக சார்பில் செந்தில்நாதனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ஆகியோர் போட்டியிடுவதால் உள்ளிட்ட 35 பேர் போட்டியிடுவதால் இங்கு மட்டும் 3 அந்த பேலட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு வாக்குப்பதிவு இடத்திலும், வாக்குப்பதிவு மையத்திலும் 3 வாக்குப்பதிவு அந்த பேலட்டுகள், 3 பேலட்டுகளும் தனியாக ஒரு கண்ட்ரோல் யூனிட் மற்றும் அந்த விவிபேட் ஆகியவை பயன்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தம் 12,810 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள தேர்தல் பணி பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த பகுதியை பொறுத்தவரை மொத்தம் 127 பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கருதப்படுகின்றன. அவற்றில் கூடுதலாக பாதுகாப்பு பணி, போலீஸ் பாதுகாப்பு பணி, துணை ராணுவ பாதுகாப்பு பணி ஆகியவை ஏற்பாடு செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் ட்ரோன் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது என்று திருச்சி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரதீப் குமார் அறிவித்துள்ளார். மொத்தம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை 4,557 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதை தவிர தலா 72 பேர் கொண்ட 7 கம்பெனி துணை ராணுவ படைகளும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இப்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற தில்லைநகர் மக்கள் மன்றம் பகுதியில் மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில், அதாவது அந்த இயந்திரத்தில் மாதிரி வாக்குப்பதிவுகளை செய்த பிறகு அதை முழுவதுமாக அழித்து அதன் பிறகு அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வாக்குப்பதிவு துவங்குவார்கள். சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது துவங்க உள்ளது. திருச்சி மாவட்டம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு திருப்புமுனை என்பார்கள். இந்த மக்களவைத் தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு முன்னோட்டமான இந்த தேர்தல் தான் தற்போது நடைபெறவிருக்கிறது. திருச்சியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகோபால். தொடர்ச்சியாக